வணக்கம் நண்பர்களே. திமுக அமைச்சர் ஐ பெரியசாமியினுடைய வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் மற்றும் சென்னையில் உள்ள அவருடைய வீடுகளில் எல்லா இடங்களிலும் அந்த சோதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்சமயம் இந்த பதிவு செய்யும் 16 ஆகஸ்ட் 10:45 மணிக்கு ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே அவர் மீது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக அமலாக்கத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அவர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடக்கிறது என்றால் இந்த நிகழ்வு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. திடீரென்று இப்போ தான் பெரியசாமி வீட்டுக்கே இடி வர்றாங்கன்னா அது ஒன்றும் இல்லை. ஆனால் ஏற்கனவே அவர் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது இடி சோதனை நடக்கிறது தான் ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்குது. ஏன்னா வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும்போது சில ஆவண சாட்சியங்கள், த டாக்குமெண்ட் எவிடன்ஸ், இது இவங்களுக்கு தேவைப்படும். சில என்ன சொல்கிறது, எவிடன்சஸ் பேப்பர் இல்லாத எவிடன்ஸும் தேவைப்படும். இப்போ இதெல்லாம் கைப்பற்றணும்னா சோதனை பண்ணி தான் ஆகணும். அந்த சோதனைக்காகத்தான் அவர் வீடுகள் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் இன்னொரு விஷயத்தையும் இங்கே பதிவிடுற, ஐ பெரியசாமி மற்ற அமைச்சர்களைப் போல கொடூரமான பெயர் கொண்ட கொடூரமான ஒரு கெட்ட பெயர்லாம் அவர் கிடையாது. ஏன் இந்த கொடூரமான பின்னணின்னு கெட்ட பெயர் சொல்கிறேன்னா, கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் சிலருடைய வாழ்க்கையை கெடுத்து வருமானம் சம்பாதித்த அமைச்சர்கள் தெரியும். திராவிட கட்சிகளில், நான் திமுகவில் மட்டும் சொல்லலை, அப்படி அமைச்சர்கள் இருந்தார்கள். ஆனால் ஐ பெரியசாமிக்கு அப்படி ஒரு பெயர் கிடையாது. அவர் வருமானத்துக்கு அதிக சொத்து சேர்த்தாரு, லஞ்சம் வாங்கினாருங்கிறத இடி சோதனை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் தன்னுடைய இமேஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு தர்ம சிந்தனை உள்ளவர், உதவும் பணம்பாங்கு உள்ளவர் என்ற அந்த ஒரு மனப்பாங்கு அந்த திண்டுக்கல்லை சுற்றி இருக்கிற பகுதியில் எல்லாத்துலேயுமே உண்டு. வத்தலகுண்டு, தேனி, வத்தலகுண்டு, தேனி வேறு அமைச்சர் பக்கம் போயிடும். வத்தலகுண்டு, திண்டுக்கல்லை சுற்றி இருக்கு சாமானிய மக்கள்கிட்ட இருக்கும், அரசு அதிகாரிகள்கிட்ட இருக்கும், ஒரு காவல்துறையை சேர்ந்தவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா அட்ராசிட்டிங்கிறது இருக்காது. நான் அமைச்சர் என்ன பார் அப்படின்னு, அவர் பையன் எப்படின்னு எனக்கு சரியாக தெரியாது. ஐ பெரியசாமி அப்படி பேர் வாங்கலை. ஆனால் வேறு எந்த வகையில் அவர் இந்த பணத்தை சேர்த்தார் என்பதற்கு அவர் ஆதாரங்களை நிரூபித்து தன்னை நிரபராதியாக வந்து கொள்ளலாம். இதற்கு இந்த பதிவு என்றால், அமைச்சர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். இதுதான் இந்த பதிவோடைய நோக்கம். குறிவைக்கப்படும் பொழுது நல்ல அமைச்சர்கள் தப்புவார்கள், தப்பு செஞ்சவங்க நிச்சயமாக சிக்குவாங்க. இது தேர்தல் எதிரொலியாக மாறும். அதுதான் இதில் இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.